அதை பலப்படுத்தணும் ஆத்தும ரீதியாக. சரி, இந்த கடன்ன்றது ஒரு பெரிய நோய், அது வேணாம், அது வாங்காத, இருக்கிறதுக்குள்ளே செலவு பண்ணு. நீ சில பேர் ஆடம்பரத்துக்கு வாங்குவான், சில பேர் அத்தியாவசியத்துக்கு வாங்குவான், சில பேருக்கு வருமானத்துக்கு வழி இருக்காது, சில பேருக்கு வேலை இருக்காது, சில பேருக்கு அவனுக்கு பணம் வர வரைக்கும் வாய்ப்புக்கு காத்திருக்காது. ஏதோ மருத்துவ செலவுக்கு வாங்குவான், ஏதோ கல்விக்கு வாங்குவான், ஏதோ கல்யாணத்துக்கு வாங்குவான், வீடு கட்டுறதுக்கு வாங்குவான், பிள்ளை பேருக்கு வாங்குவான், ஏதோதுக்கோ வாங்குவான். அவனை எப்படி வழி நடத்துகிறோமோ அப்படி வழி நடத்துகிறோம். எல்லாம் ஒரே லைனில் சொல்ல முடியாது. ஏதோ அவனுடைய பலவீனம் என்று பார்த்து அவனை பலப்படுத்தணும். இது ஒரு பிரசங்கத்தில் முடிகிற காரியம் இல்லை. இது பலப்படுத்தணும். இது மேய்ப்பன் மட்டும்தான் செய்ய முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. வேறு யாரும் செய்ய முடியாது. வேறு எல்லாம் அரவணைக்க மாட்டான். இவனை அடித்து துரத்திடுவான். இவனை பார்த்து எஸ்கேப் ஆகிடுவான். மேய்ப்பன் தான் இது இறங்கி செய்யணும். பணம் கொடுத்தவனை கொண்டு வரணும்னு சொல்ல, அவன் வாங்கின கடனில் நமக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்ல, அவனுக்கு மறுபடியும் அவனை கடன்காரனாக மாற்றி விடக்கூடாது. மறுபடியும் நீ போய் கடன் வாங்காத,